ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி திதியில் முருகனின் அருள் பெற எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை வளர்பிறை சஷ்டி, அதுவும் விடியற் காலை 2:29 மணிக்கு நமக்கு ஆரம்பிக்கிறது. அதனால் நாளை நமக்கு முழு நேரமுமே சஷ்டியாக வரப்போகிறது. முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களுமே முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். அவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது எந்த வேண்டுதலை முன்வைத்து நாம் விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் என கூறப்படுகிறது. அந்த வகையில் மிகவும் எளிமையான முறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெறச் செய்யும். அந்த வழிபாட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு எந்தவித தீட்டும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் கூட செய்யலாம். பெண்கள் தீட்டு சமயத்திலும் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக நாம் பூஜை அறைக்கு செல்ல வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எதுவுமே கிடையாது. இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பு இந்த வழிபாட்டை நாம் செய்தாலே போதும். எப்போதும் போல இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பாக வீட்டு நிலைவாசல் கதவை நாம் மூடுவோம் அல்லவா? அவ்வாறு மூடும்போது இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். நிலைவாசல் கதவை மூடுவதற்கு முன்பாக நிலைவாசல் கதவை 3 முறை தொட்டு வணங்க வேண்டும். அவ்வாறு தொட்டு வணங்கும் போது ஓம் சரவண பவ ஓம் எனும் மந்திரத்தை கூற வேண்டும். இப்படி நாம் தொட்டு வணங்கும் போது ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை கூற வேண்டும். அவ்வாறு நாம் தொட்டு வணங்கும் போது முருகப்பெருமானையே நாம் தொட்டு வணங்குவது போல மனதார உணர்ந்து கொண்டு வணங்க வேண்டும். இவ்வாறு தொட்டு வணங்கிய பிறகு கதவை சாற்றிவிட்டு படுத்து உறங்கலாம். இந்த முறையில் சஷ்டி திதியான நாளை இரவு இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் என்பது நமக்கு கிடைக்கும். இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முருகப்பெருமானின் அருள் இருந்தால் நமக்கு அனைத்துமே நல்லதாகவே நடைபெறும். முருகப்பெருமானை நினைத்து நாளை இரவு நீங்கள் உறங்குவதற்கு முன்பு இந்த முறையில் முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.